بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى كل نفس ذائقة الموت வார்த்தைகளிலெல்லாம் சிறந்தது உண்மையும் இறுதியும் உறுதியுமான வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாம் அல் குர்ஆன் என்றும் வழிகாட்டுதல்களிலெல்லாம் சிறந்த வழிகாட்டல் நாளை மறுமை நாளில் சுவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழிகாட்டல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸுன்னா என்று என்னென்ன வழிகாட்டுதல்களை காட்டி தந்தார்களோ அப்படியான தூய்மையான வழிகாட்டுதல்கள் என்றும் காரியங்களிலெல்லாம் மிக மிக கெட்ட காரியம் மோசமான காரியம் இந்த புனிதமான மார்க்கத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டித்தராத வணக்க வழிபாடுகளை உருவாக்குவது அப்படியாப்பட்ட எல்லா வணக்க வழிபாடுகளும் மார்க்கத்தில் புதிதாக உட்புகுத்தப்பட்ட பிதஅத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் எல்லாம் இறைவன் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் இறைவனை யாரெல்லாம் மறந்து வாழ்கின்றார்களோ அப்படியான பாவிகளுக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கின்ற உலக நெருப்பையும் விட 69 மடங்கு சக்தி வாய்ந்த அந்த நரக நெருப்புக்குள்ளேயே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை பிதஅத்துக்களும் அனாச்சாரங்களும் பாவமான காரியங்களும் நிரம்பி வழிந்தோடுகின்ற இந்த காலகட்டத்தில் அச்சமூட்டும் எச்சரிக்கை வாசகமாக முன்வைத்துவிட்டு அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, படைத்தவன் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் அவனுடைய கிருபையும் நாளை மறுமை நாளில் நல்லடியார்களுக்கு என்று தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த சுவனமும் எங்கள் மீதும் எங்களை கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து வளர்த்து எங்களுடைய கண்களை எல்லாம் விட்டு மறைந்து மண்ணறிவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஈமானிய பெற்றோர்கள் மீதும் இன்னும் எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் அனைத்து முஸ்லீம்கள் மீதும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது உண்மையான முஸ்லிமாகவே மரணித்து எந்த ஒரு ரூபாவும் கடனில்லாத நிலையில் மரணிப்பதற்கு முயற்சி இருப்போம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படியான உண்மையான தூய்மையான மரணத்தை எம் அனைவருக்கும் அல்லாஹ் தன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டவனாக, அன்பார்ந்தவர்களே, இன்றைய உலகத்தில்
நாங்கள் எதை பார்த்தாலும் என்னதான் உண்மையாக இருந்தாலும் அதனை வாதிடுவதற்கண்டு பிழை என்று வாதிடுவதற்கண்டு அல்லது அப்படி ஒன்று இல்லை என்று சொல்வதற்கு என்று இன்னொரு சாதார் இருப்பாங்க. ஆனால் உலகத்தில் எல்லோரும் ஏகோபித்த ஒரு கருத்தில் இருக்கின்ற ஒரு கருத்தொண்டு இருக்கும் என்று சொன்னால் அது மரணம்தான். நாம் ஒவ்வொருவரும் மரணிக்க இருக்கின்றோம், மௌத்தொண்டு எங்களுக்கு வரப்போகின்றது என்பதில் யாருமே இன்று வரைக்கும் கருத்து வேற்றுமைப்படவில்லை. நாம் இன்றைக்கு உலகத்தில் பார்க்கின்றோம், இறைவனே இல்லை, அதாவது இறைவனே இல்லை என்று நாஸ்திகர்கள் வாதிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாதம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் கடவுள் இல்லை, அல்லாஹ் இல்லை, இந்த உலகத்தை யாருமே படைக்கவில்லை, தானாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று நாஸ்திகர்கள் வாதிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இறைவனே இல்லை என்கின்ற அந்த நாஸ்திகர்கள் கூட மரணம் ஒன்று இருக்கின்றது என்பதில் அவர்கள் கருத்து வேற்றுமை பெறவில்லை, இரண்டாம் கருத்தை சொல்லவில்லை என்பார்ந்தவர்களே. எனவே நாம் அனைவரும் எப்படி பிறந்தோமோ, எப்படி எமக்கு பிறப்பு என்று ஒன்று இருக்கின்றதோ, அதே போன்று எம் அனைவருக்கும் இறப்பு என்கின்ற அந்த மரணம் என்ற ஒன்று இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒரு பொழுதுமே மறந்துவிடக் கூடாது அன்பார்ந்தவர்களே. இஸ்லாமிய மார்க்கம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இந்த மரணத்தை எங்களுக்கு அதிகமாகவே ஞாபகப்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். சுமாராக 50 வசனங்களுக்கு மேலால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மரணத்தை பற்றி ஞாபகப்படுத்துகின்றார். மௌத் என்று சொல்லுகின்ற அந்த சொல்லை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். எதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இப்படி பல இடங்களில் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றான் என்றால், அந்த மௌத்தை பயந்த உண்மையான முஃமின்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அன்பார்ந்தவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுருக்கமாகவே சொல்கின்றான், என்ன தெரியுமா? குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைத்தேதான் ஆக வேண்டும், ஒவ்வொருவரும் மௌத்தாகிதான் ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நம்பிக்கையினியவர்களே, அன்பார்ந்தவர்கள், இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் 1,24,000க்கும் அதிகமான நபிமார்கள் வந்தார்கள், அல்லாஹ்வை முற்று முழுதாக கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள். இந்த உலகத்தில் பல நல்லடியார்கள் சாலிஹீன்கள் வாழ்ந்தார்கள், மார்க்கத்தை பாதுகாத்த பல இமாம்கள் வாழ்ந்தார்கள். எல்லோரும் எங்கே அன்பார்ந்தவர்களே? அவர்களுடைய பெயர்கள் உச்சரிக்கப்படுகின்றன, மின்பர் மேடையில் சொல்லப்படுகின்றன. ஆனால் அவர்கள் மன்னதைவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று எப்படி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ஒரு சமூகம் வாழ்ந்ததோ, அதே போன்று இன்னும் ஒரு சமூகம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிராகவும் அல்லாஹ்வுக்கு எதிராகவும் அல்லாஹ்வுடைய விரோதிகளாகவே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய விரோதிகளாகவே மரணித்த பல சம்பவங்களை அல் குர்ஆன் எங்களுக்கு கூறி காட்டுகின்றது அன்பார்ந்தவர்களே. ஃபிரௌனை எடுத்துக்கொள்ளுங்கள், மிக பெரும் ஒரு ஆட்சியை உலகத்தில் செய்தான். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இதோ பாருங்கள் இந்த ஆறுகளை, அவன் அணைக்கட்டுகளை கட்டிவிட்டு சொன்னான், இந்த ஆறுகள் கூட எனது அனுமதியோடு தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது, எனது ஓடர் படித்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது, எனக்கு கீழாத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று சொன்னான். அது மாத்திரமல்ல அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு உலகத்தில் யாரும் சொல்லாத ஒரு மிக பெரும் சொல்லை உலகத்துக்கு அவன் அறிமுகப்படுத்தினான். என்ன தெரியுமா சொன்னான்? அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய இறைவன், நீங்கள் என்னைத்தான் வணங்க வேண்டும் என்ற தன்னை கடவுளாக அவன் மாற்றிக்கொண்டான்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி அவன் மமதையில் வாழ்ந்தான், அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தான். அதே போன்று காரூனை பாருங்கள். காரூனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக பெரும் சொத்தை கொடுத்தான். அல்லாஹ் தஆலா காரூனுக்கு கொடுத்த அந்த சொத்து செல்வங்களை பற்றி அல்லாஹ்வே பெருமையாக குர்ஆனில் சொல்லுகின்றான். மா இன்ன மஃபாத்திஹு லதனூஉ பில் உஸ்பத்தி உலில் குவா. காரூனுக்கு கொடுத்த சொத்துக்களை பற்றி அல்லாஹ் சுருக்கமாக சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், இப்படி தெரியுமா, அவனுடைய அந்த சொத்துக்களுடைய சாவி இருக்கின்றது அல்லவா, கீ, இந்த சாவிகளை, இந்த திறப்புகளை ஒருவரால் தூக்கிவிட முடியாது. எங்கட வீட்டில் இருக்கிற எங்கட சொத்துக்கள் சாவி எங்களை பொக்கட்டுக்குள்ள போட்டுக்குள்ள வந்துடலாம். ஆனால் காரூனுக்கு கொடுத்த சொத்து எப்படி என்று கேட்டால், அவனுடைய அந்த சாவிகளை தூக்குவதற்கு பெரும் ஒரு பலமான, அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், பலமான ஒட்டக கூட்டம் ஒன்று இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெரும் சொத்துக்களை கொடுத்தான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்கின்றான், என்ன தெரியுமா, நாங்கள் பாடம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் கேட்கின்றான், பஹல் தராலஹும் மின் பாக்கியா. அந்த ஃபிரௌனுடைய, அந்த காரூனுடைய இப்படி யாராவது ஒருவருடைய ஏதாவது ஒன்று மிஞ்சி இருக்கின்றதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான். ஃபிரௌனுடைய சொத்து எங்கே, ஃபிரௌனுடைய செல்வம் எங்கே, அவனுடைய ஆள் பலம் எங்கே, ஆயுத பலம் எங்கே? இது போன்றுதான் ஒவ்வொருவரும் மரணித்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக எங்களுக்கு பாடத்தை சொல்லுகின்றான். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எவ்வளவுதான் ஆரோக்கியமாக வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் பாதுகாப்பாக வாழ்ந்தாலும், எங்களுடைய மரணம் உரிய நேரத்தில் வந்தே சேரும். அன்பிக்கினியவர்களே, அல்லாஹ் சொல்கின்றான், فَلَا يَسْتَأْخِرُونَ سَاعَةً وَلَا يَسْتَقْدِمُونَ. அல்லாஹு தஆலா நாங்கள் இந்த நாளில், இந்த நேரத்தில், இந்த நிமிடத்தில் மௌத்தாக இருக்கின்றோம் என்பதை அல்லாஹு தஆலா தீர்மானித்து விட்டான். அந்த நேரம் வந்துவிட்டால் நாங்கள் எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாலும், பாதுகாப்பாக இருந்தாலும், ஒரு செகண்ட் கூட, அல்லாஹ் சொன்னான், ஒரு செகண்ட், ஒரு நிமிடம் அல்ல, ஒரு மணித்தியாலம் அல்ல, ஒரு நாள் அல்ல, ஒரு செகண்ட் கூட நாங்கள் பிற்போடவும் மாட்டோம், முற்போடவும் மாட்டோம். உரிய நேரத்தில் மரணம் வந்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு தெரியும், 2009ஆம் ஆண்டு மரணித்த உலகத்தில் மிக பெரும் பிரசித்தி பெற்ற மனிதர்களில் ஒருவரான மைக்கேல் ஜாக்சன், மிக பெரும் திறமைசாலி. அவன் மரணித்து 2009ஆம் ஆண்டு மரணித்தாலும் இந்த அளவும் அவனை ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு மிகவும் பிரபலியமானவனாக இருந்தான் மைக்கேல் ஜாக்சன். அவனிடம் அதிகமான சொத்து, செல்வம், பணம் எல்லாம் இருந்தது. இவைகளை வைத்து அந்த மைக்கேல் ஜாக்சன் என்ன தெரியுமா நினைத்தான், நான் 150 வருடம் வாழ வேண்டும், 500 அல்ல, 1000 அல்ல, 150 வருடம் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி மைக்கேல் ஜாக்சன் என்ன தெரியுமா செய்தான், அதாவது எப்பொழுதும் அவனுடைய வீட்டில் 18 துறை சார்ந்த வைத்தியர்களை வைத்துக் கொண்டிருந்தான். அவர்கள் எதை சாப்பிட சொல்றோ அதைத்தான் சாப்பிடுவான். அவர்கள் எந்த உடற்பயிற்சியை செய்ய சொல்வாங்களோ அதைத்தான் அவன் செய்வான். ஒவ்வொரு நாளும் உச்சன் தலையிலிருந்து அவனுடைய முழு உடம்பும் பரிசோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். 200 மனிதர்களை வைத்திருந்த எதற்காக தெரியுமா, அவனுடைய உடம்பில் ஏதாவது ஒரு உறுப்பு பழுதடைந்து விட்டால் அதை மாற்றுவதற்காக வேண்டி 200 பேர் வேறாக வைத்துக் கொண்டிருந்தான். அவன் உண்ணுகின்ற உணவை கூட பல பரிசோதனைக்கு பிறகுதான் அவனுடைய கைக்கு கொண்டு வந்து கொடுக்கப்படும். அந்த அளவுக்கு பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்தான். அன்பார்ந்தவர்களே, எதற்காக வேண்டி 200 வருடம் வாழ்வதற்காக வேண்டி அல்ல, 150 வருடம் வாழ்வதற்காக வேண்டி. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன தெரியுமா சொல்கின்றான்,
நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத், உங்களுக்கான மரணத்தை நாங்கள் எழுதிவிட்டோம். நாங்கள் உங்களுடைய மரண நேரத்தை நாங்கள் திட்டமாக எழுதிவிட்டோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றார். 150 வருடமா வாழ நினைத்த அந்த மைக்கேல் ஜாக்சன் அல்லாஹுடைய கலாகதிரில் அவன் எப்பொழுது தெரியுமா மரணிக்க வேண்டும், எத்தனை வருடத்தில் தெரியுமா மரணிக்க வேண்டும் என்று இருந்தது? அவன் 50 வயதில் மரணிக்க வேண்டும் என்று இருந்தது. 50 வயதில் அவன் மரணிக்கின்றான் அன்பார்ந்தவர்களே. இப்படித்தான் மௌத்து. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. மௌத்த பயந்து, மரணத்தை பயந்து, எவ்வளவு பலமாக கட்டப்பட்ட கட்டிடத்தில் கூட நீங்கள் இருந்தாலும் மௌத்து உரிய நேரத்தில் வந்து அடைந்தே தீரும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் அல்லாஹு தஆலா நாங்கள் பேசுகின்ற வார்த்தையை கூட அளந்துதான் தந்திருக்கிறார். நாங்கள் விடுகின்ற மூச்சை கூட அல்லாஹு தஆலா அளந்துதான் தந்திருக்கிறார். எங்கட ஹார்ட் எப்படி வேலை செய்ய, எந்த அளவு வேலை செய்ய வேண்டும் அல்லாஹு தஆலா அளந்துதான் தந்திருக்கிறார். அல்லாஹுடைய அந்த நேரம் வந்துவிட்டால் நானும் நீங்களும் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த மரணத்தை சுவைத்தேதான் ஆக வேண்டும் அன்பார்ந்தவர்களே, மௌத்தாகித்தான் ஆக வேண்டும். நாம் ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது இந்த மௌத்தை அன்பிக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எனவே மௌத்து எங்களை எந்த நேரத்திலும் வந்துவிடலாம். நாங்கள் அந்த மரணத்துக்கு தயாராக இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே, திடீர் மௌத்துகள் இந்த உலகத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றதை நான் நீங்களும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளின் அடையாளமாக சொன்னார்கள். நானும் நீங்களும் நம்பி இருக்கின்றோம். மறுமை ஒன்று இருக்கின்றது. மறுமை நாட்களுடைய அடையாளமாக நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவற்றை சொன்னார்கள். அதில் சொன்னார்கள், விபச்சாரம் அதிகரிக்கும், வட்டியை ஹலாலாக்குவாங்க, மதுபானம் அதிகரிக்கும், பெண்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக போவார்கள், பயணம் செய்வார்கள். அப்படி என்றால் அரைகுறை ஆடைகளோட போவாங்க, ஹபாயாவை உடுப்பாங்க. ஆனால் மறைக்கப்பட வேண்டிய பகுதி வெளியே விளங்கும். அப்படி இருந்தால் மறுமை நாளின் அடையாளம், மறுமை நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, மறுமை நாளுடைய முக்கியமான அடையாளமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திடீர் மௌத்துகள் அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். திடீர் மௌத்துகள் அதிகரிக்கும், விபத்தினால் திடீர் மௌத்துகள் அதிகரிக்கும். கடல்ல குளிக்க போறாங்க, 5ஆம் ஆண்டு படிக்கிற மாணவனா, 18 வயது வாலிபனா போறாங்க. பெரும் ஒரு வெள்ளப்பெருக்கு வருகிறது, வெள்ளப்பெருக்கில் போறாங்க, மண் சரிவில் மரணிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். எத்தனை திடீர் மௌத்துகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. 1090 கல்லம் போக தேவையில்லை. 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு நடந்த திடீர் மரணங்கள் இந்த உலகத்தில் இன்னும் வீடியோக்கள் சேவாக இருக்கிறது. அப்படியான திடீர் மரணங்கள் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பிக்கினியவர்களே. 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்தது. அந்த சுனாமியில் உலகத்தில் 2,60,000 மனிதர்கள் மரணிக்கின்றார்கள். ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லை, சிறியவர்கள் பெரியவர்கள் வித்தியாசம் இல்லை. திடீர் மௌத்து. பாடசாலைக்கு சென்ற மாணவன் சுனாமியில் போகின்றான், அலுவலகத்துக்கு சென்ற வாப்பா சுனாமியில் போகின்றான், பஸ்ஸில் பயணித்துக் கொண்டிருந்த, ட்ரெயினில் பயணித்துக் கொண்டிருந்த வாப்பா சுனாமியில் போகின்றான். அன்பார்ந்தவர்களே, அந்த சுனாமியில இலங்கை நாட்டில் மாத்திரம் 35,000க்கும் 40,000க்கும் இடைப்பட்டவர்கள் மரணிக்கின்றார்கள். திடீர் மௌத்து. சிறியவர்கள் பெரியவர்கள் வித்தியாசம் இல்லை.
அதே போல் அடுத்த வருடம் 2005ஆம் ஆண்டு காஷ்மீரில் பெரும் ஒரு பூகம்பம் வருகின்றது. 79,000 பேர் ஒன் தி ஸ்பாட் மரணிக்கிறாங்க. 79,000 பேர் ஒன் தி ஸ்பாட் மரணிக்கிறாங்க. 2008ஆம் ஆண்டு சைனாவில் அதே போல ஒரு பெரும் பூகம்பம் ஒன்று வருகின்றது. 69,500க்கும் அதிகமானவங்க ஒன் தி ஸ்பாட் மரணிக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, இப்படி பலவிதமான திடீர் மௌத்துக்கள் எங்களுக்கு எதை உணர்த்துகின்றது? மௌத்து என்பது 60 வயதில் வருவது அல்ல. மௌத்து என்பது 70 வயதில் வருவது அல்ல. மௌத்து என்பது கேன்சர் நோயினால் வருவது அல்ல. எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் வருகின்ற ஒன்றுதான் மௌத்து என்பதை இந்த திடீர் சம்பவங்கள் எங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, 3 வருடங்களுக்கு முன்னால் கொரோனா வந்தது. உலகத்தில் சைனாவில் அந்த கொரோனா பரவ ஆரம்பித்தாலும் முழு உலகத்திலும் 188 நாடுகளுக்கு அதிகமான நாடுகளில் இந்த நோய் மிகவும் பரவியது. 1 கோடிக்கும் அதிகமானவங்க இந்த நோயினால் பாதிக்கப்பட்டாங்க. அமெரிக்காவில் மாத்திரம் 1,25,000க்கும் அதிகமானவங்க மரணிக்கிறாங்க. முழு உலகத்திலும் கொரோனாவினால் 5 லட்சத்துக்கும் அதிகமானவங்க மரணிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதே கொரோனா எம்முடைய இலங்கை நாட்டையும் தாக்கியது. இலங்கை நாட்டில் சிறியவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் தாக்கி 16,897 பேர் அந்த கொரோனாவினால் மரணிக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, அதே போன்று 2 வாரங்களுக்கு முன்னால் எங்களுடைய உள்ளத்தை எல்லாம் பதற வைத்த, எங்களுடைய கண்களை எல்லாம் கலங்கார கண்களை கூட கலங்க வைத்த சம்பவம் தான் கம்பளை போன்ற பிரதேசங்களில் ஏற்பட்ட மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு. சுப்ஹானல்லாஹ். இதுவரைக்கும் 800 பேருக்கும் அதிகமானவங்க மரணித்திருக்கிறாங்க, மௌத்தாக இருக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லை. பாடசாலைக்கு காலையில் போக வேண்டும் என்று ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பாடசாலையில் தந்த ஹோம்வொர்க்குகளை எழுதிவிட்டு தூங்க சென்ற மாணவன் 2-3 நாட்களுக்கு பிறகுதான் மண்ணுக்குள் இருந்து மௌத்தாகின நிலைமையில் எடுக்கப்படுகின்றார் என்றால் சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு திடீர் மௌத்துகள் இந்த உலகத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று சாய்ந்த மறுமையில் பார்த்தோம், வீடியோக்களில் நாங்கள் பார்த்தோம், பார்க்காத யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு காருக்குள்ள 3 உயிர்கள் தத்தளித்துக் கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, கண்களை எல்லாம் கலங்க வைத்தது. உம்மும்மா, அப்பா, சின்னொரு பேத்தி, எப்படி அந்த காதுக்குள் அந்த உயிர்கள் துடிக்க துடிக்க சென்றது. அன்பார்ந்தவர்களே, திடீர் மௌத்து. ஒரு 2 மாதம் 3 மாதங்களுக்கு முன்னால் பதுல்லையிலிருந்து கொழும்பை நோக்கி பஸ் வருகின்றது. பஸ்ஸுக்குள் சுமாராக 45 பேருக்கும் அதிகமானவங்க இருக்கிறாங்க. பஸ் தவறி 500 அடி பள்ளத்தாக்கில் விழுகின்றது. பஸ்ஸில் பயணித்த அதிகமானவர்கள் மரணிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி பலவிதமான திடீர் மௌத்துக்களை நாங்கள் கண்ணால் கண்டோம். அன்பார்ந்தவர்களே, இன்னும் உங்களுடைய போன்களில் அழிக்கப்படாமல் டெலீட் பண்ணப்படாமல் அப்படியே வீடியோக்கள் இருக்கின்றன. இந்த மௌத்துகள் மூலமாக நானும் நீங்களும் என்ன பாடத்தை படித்தோம்? அன்பிக்கினியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா. இப்படி சுனாமியை தந்தது, வெள்ளப்பெருக்கை தந்தது, மண் சரிவை தந்தது, கொரோனாவை தந்தது,
பார்த்துவிட்டு மௌனமாக இருப்பதற்கு அல்ல, அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். பாவங்களை விட்டு நீங்கள் தூரமாகி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படியான மௌத்துகளை நாங்கள் தந்தோம், அழிவுகளை தந்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்தவர்களே, இப்படி பலவிதமான அழிவுகளை கண்டும் இன்னும் எங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை நெருங்கவில்லை, அல்லாஹ்வை அஞ்சவில்லை. பாவத்தில் நாங்கள் மூழ்கி கொண்டிருக்கின்றோம், ஹராத்தில் நாங்கள் இன்பத்தை கண்டு கொண்டிருக்கின்றோம். பல திடீர் மௌத்துகளை கண்ணால கண்டிருக்கின்றோம், எங்களுடைய ஊரில் கண்டிருக்கின்றோம். விளையாடி கொண்டிருந்தவர் மௌத்தாகிவிட்டாரா, டவுனுக்கு சென்றவர் புகையிரத்தில் மோதுண்டு மௌத்தாகிவிட்டாராம். ஆனால் இன்னும் ஹராத்தில் இருந்து நாங்கள் விடுபடவில்லை அன்பிக்கினியவர்களே, வட்டியில் இருந்து விடுபடவில்லை அன்பிக்கினியவர்களே. மோசமான படங்களை பார்ப்பதிலிருந்து எங்களுடைய கண்களை நாங்கள் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கின்றது என்பதை சற்று சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், இந்த உலகத்தில் எந்த இன்பத்தை எடுத்துக்கொண்டாலும் அற்பமாகத்தான் இருக்கும். உங்களுக்கு விருப்பமான சாப்பாடை எடுங்க, ஒரு பிரியாணியை எடுங்க, அதை சாப்பிட்டால் வாயில் எவ்வளவு நேரம் இன்பம் இருக்கும், ருசி இருக்கும். உங்களுக்கு விருப்பமான ஒரு பாவத்தை எடுங்க, அந்த பாவத்தை செய்தால் எத்தனை மணித்தியாலம் அந்த இன்பம் இருக்கும், மணித்தியாலம் இருக்காது. அன்பார்ந்தவர்களே, இது போன்றுதான் எந்த இன்பமாக இருந்தாலும், உணவாக இருந்தாலும், கட்டிலில் கிடைக்கின்ற சுகமாக இருந்தாலும் அற்பமானது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், இவைகள் எல்லாம் அற்பமானது. துஹிப்பூனல் ஆஜிலா, அற்பமானத்தை தான் நீங்க விரும்பிக் கொண்டிருக்கிறீங்க. வததரூனல் ஆஹிரா, மறுமையை நீங்க விட்டுட்டீங்க. அல்லாஹ்வுடைய விசாரணை ஒன்று இருக்கின்றது அல்லவா, எனக்கு மௌத்தம் இருக்கின்றது அல்லவா. மௌத்தாகி நான் கபருக்குள் அடக்கப்பட்டால் 2 மலக்குமார்கள் என்னிடத்தில் விசாரணைக்காக வேண்டி வருவார்கள் அல்லவா. எனது நன்மையையும் தீமையையும் அவர்கள் விசாரிப்பார்கள் அல்லவா. நான் உலகத்தில் கழித்த ஒவ்வொரு செகண்டையும் அல்லாஹ் விசாரிப்பான் அல்லவா என்ற பயம் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே மௌத்தை நாங்கள் பயப்பட வேண்டும். இந்த திடீர் ஆபத்துக்களை, திடீர் மௌத்துகளை அல்லாஹ் தஆலா திடீர் அழிவுகளை தருவது எங்களுடைய ஈமான் புதுப்பிக்கப்படுவதற்காக வேண்டி. நானும் நீங்களும் பின்பற்றுகின்ற நபிகளார் எவ்வளவு முன்மாதிரியாக இருந்தார்கள், எல்லா விடயத்திலும் முன்மாதிரியாக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, பாருங்க அன்பார்ந்தவர்களே, நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது வளமைக்கு மாற்றமான கிளைமேட்டை கண்டுவிட்டார்கள் என்று சொன்னால், வளமைக்கு மாற்றமாக காத்து கொஞ்சம் கூட வீச தொடங்கிவிட்டார் என்று சொன்னால், அல்லது மலை மேகங்கள் வந்துவிட்டார் என்று சொன்னால், நானும் நீங்களும் பின்பற்றுகின்ற நபிகளார் எப்படி தெரியுமா இருந்தார்கள் அன்பார்ந்தவர்களே. நபிகளாருடைய கண்கள் எல்லாம் கலங்கி விடுமா, நபிகளாருடைய முகங்கள் எல்லாம் சிவந்து விடுமா. நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பதட்டமான நிலையில் இருப்பார்களாம், அதிகமாக சுஜூதில் ஈடுபடுவார்களாம், இஸ்திக்பாரில் ஈடுபடுவார்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எதற்காக வேண்டி இப்படி பதட்டத்தை காண்கின்றேன்? நானும் நீங்களும் பின்பற்றுகின்ற நபிகளாருடைய பதில் எப்படி தெரியுமா இருந்தது? ஆயிஷாவே, இந்த காற்றின் மூலம்தான் ஒரு கூட்டம் அழிக்கப்பட்டது. உஸ்ஸிப கௌமும் பிர்ரி, காற்றின் மூலம்தான் ஒரு கூட்டம், ஒரு சமூகம் அழிக்கப்பட்டது. எனவே இந்த காற்றின் மூலம் எனது சமூகம் அழிக்கப்படுமோ என்று பயத்தில் இருக்கின்றேன் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இலங்கையில் ஏற்பட்ட அசாதாரண அந்த நிலைமை வந்து 2 வாரங்களையும் தாண்டி விட்டது. நானும் நீங்களும் எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பில் ஈடுபட்டோம்,
இன்னும் பல மாவட்டங்களுக்கு மாகாணங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. மண் சரிவுகள் வரும், பெரும் ஆபத்துகள் வரும், மழை வீச்சு அதிகமாக வரும். பேஸ்புக்கில் லைவாக காண்கின்றோம். நானும் நீங்களும் செய்த பாவத்துக்கு அல்லாஹ்விடத்தில் எத்தனை பாவ மன்னிப்பு கேட்டிருக்கின்றோம், தௌபா கேட்டிருக்கின்றோம். குர்ஆனை எந்த அளவுக்கு ஓதி இருக்கின்றோம், மரணத்தை நானும் நீங்களும் எந்த அளவுக்கு பயந்திருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எனவே இந்த திடீர் மௌத்துகள் எங்களுக்கு தருவது என்னவென்று கேட்டால், பாவத்தை விட்டு தூரமாகி வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை தருகின்றது. அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும் என்ற ஒரு தகவலை தருகின்றது. குர்ஆனுடன் அதிக மீதிபாடாக இருக்க வேண்டும் என்ற தகவலை தருகின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, இப்படியான பாவங்களை விட்டு தூரமாகி வாழ்ந்து அதிகமாக பள்ளியோடு தொடர்பாக இருப்போம், அதிகமாக குர்ஆனை ஓதுவோம், அல்லாஹ்வை திக்ர் செய்வோம், பாவ மன்னிப்பில் ஈடுபடுவோம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திடீர் மௌத்துக்கள் நாம் பெற வேண்டிய பாடங்கள், படிப்பினைகள் என்பவற்றை நாங்கள் பார்த்து வந்தோம். கருத்தராக அன்பார்ந்தவர்களே, நாங்கள் மௌத்துக்கு தயாராக இருக்கின்றோமா? எதை வைத்து நாங்கள் மௌத்துக்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொல்கின்றோம் அன்பார்ந்தவர்களே? நாங்கள் மௌத்தாகிவிட்டால் யாரும் வந்து எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸுகளை பார்க்க மாட்டாங்க, எங்களோட சொத்து செல்வங்களை பார்க்க மாட்டாங்க, எங்களோட நன்மையை தான் பேசுவாங்க, எங்களை பற்றி நல்லதை தான் பேசுவாங்க. எனவே நாங்கள் அதிகமாக நல்லமல்களை செய்தால்தான் நாங்கள் உண்மையாகவே மௌத்துக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக நபி அவர்கள் சொல்கின்றார்கள், மறுமையில் அந்த கபரு வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும் என்றால் நபி அவர்கள் 3 விடயங்களை சொன்னார்கள். ஒன்று, பிரயோசனமான அறிவு. நாங்கள் மார்க்கத்தில் ஏதாவது ஒன்றை படித்து விட்டோம் என்று சொன்னால் அதை நாங்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லுகின்ற நேரத்தில் அடுத்தவர்கள் அதை பின்பற்றும் காலமெல்லாம், அந்த அமலை செய்யும் காலமெல்லாம் எங்களுக்கு கபருக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். அடுத்ததாக நபி அவர்கள் சொன்னார்கள், சதகா ஜாரியா. அன்பார்ந்தவர்களே, எங்களிடத்தில் ஒரு குமரி பெண் இருக்கின்றார் என்று சொன்னால், ஒரு மகள் ஒன்று இருக்கின்ற, அந்த மகளுக்கு திருமணம் முடிக்கிற வயது வருகிறது. நாங்க எவ்வளவோ லைஃப் பண்ணுவோம், எவ்வளவோ சொத்துக்களை சேகரிக்க பார்ப்போம், அதுதான் எல்லாருடைய நிலைமை. ஆனால் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கின்றது. அந்த வாழ்க்கைக்காக வேண்டி சதக்கா ஜாரியாவாக நானும் நீங்களும் எதை செய்திருக்கின்றோம் என்பார்ந்தவர்களே? வீட்டுக்கு போங்க, ஒரு உண்டியலை எடுங்க, உண்டியலை எடுத்து உங்களால் எவ்வளவு அந்த உண்டியலில் பணம் போட முடியுமோ அவ்வளவு சேர்த்து வாங்க. உன மனைவி கிட்ட சொல்லுங்க, மனைவியே, நான் மௌத்தாகினால் இந்த உண்டியலை இந்த பள்ளிக்கு சதக்கா ஜாரியாவாக கொடுங்க, அல்லது ஒரு வீட்டுக்கு லைட்டோ தண்ணீரோ எடுத்து கொடுங்க. எத்தனை பேர் நாங்கள் இந்த முயற்சி எடுத்திருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே? எனவே எங்களுக்கு மரணம் வராததை போன்று, அல்லது 60 வருடம் 70 வருடங்களை தாண்டித்தான் மரணம் வருவதை போன்றும் நாங்கள் இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய கபருக்கு நன்மை வந்து சேரக்கூடிய இன்னும் ஒன்றை சொன்னார்கள். சாதாரணமானது அல்ல, அது நாளை மறுமை நாளில் சுவர்க்கத்தில் எங்களுடைய அந்தஸ்தையும் உயர்த்தக்கூடியது உண்டு. அது என்ன? வலதும் சாலிஹுன், சாலிஹான குழந்தை என்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
நாங்கள் மௌத்தாகிற நேரத்தில் எங்களுக்கு திருப்தியாக இருக்கணும். நான் பெற்றது அல்லாஹ் தந்த இந்த அருக்கொடை, இந்த பிள்ளை ஹராத்தோட இல்ல, வட்டியோட தொடர்பாக இல்ல, சிகரெட் குடிக்கிறல்ல, மதுபானத்தோட தொடர்பு இல்ல, வேறு வேறு பாவங்களோட தொடர்பு இல்ல. அந்த நிலையில் தான் நானும் நீங்கள் மௌத்தாக வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அதற்கு மாற்றமாக அல்லாஹ் தந்த அருக்கொடை அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் தொழுகை இல்லாமல், பள்ளியோட தொடர்பாக இல்லாமல், ஊரில் நடக்கின்ற நல்ல விடயங்களோட தொடர்பாக இல்லாமல், பாவங்களோட தொடர்பாக இருந்து நாங்கள் மௌத்தாகினோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அந்த மௌத்து யாருக்கும் வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் உங்களுடைய குழந்தையை அழைத்து கேளுங்க. இந்த ஜும்மாவுடைய தொழுகை முடிந்து வீட்டுக்கு போனால் சாப்பாடு உண்ணுவதற்கு முன்ன உங்களோட மகனை அழைங்க. மகனே, வாப்பா மௌத்தாகினால் வாப்பாவுக்காக வேண்டி என்ன துஆவை கேட்பாய்? என்ன துஆவை கேட்பாய்? மகன் சொல்லுவான், வாப்பா உங்களுக்கு நான் அல்லாஹ்ட்ட சொர்க்கத்தை தரணும், கபர் வாழ்க்கையில வெளிச்சத்தை தரணும். அந்த மகன் அல்ல, அந்த துஆ அல்ல மகன், அந்த துஆ அல்ல. எந்த துஆ தெரியுமா? வாப்பா மௌத்தாகினால் ஜனாசாவாக பள்ளியில் வைக்கப்படுகின்ற நேரத்தில் ஜனாசா தொழுகையில மூன்றாவது தக்பீருக்கு பின்னால் ஓதுகிற துஆ இருக்கிறல்லவா, அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு. அந்த துஆ பாடமா மகனே? கேட்டு பாருங்க அன்பார்ந்தவர்களே. அந்த துஆ உங்களுக்கு உங்க மகனுக்கு பாடம் இல்லை என்று சொன்னார். இன்னும் சாலிஹான மகனை, உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற மகனை நீங்கள் இன்னும் வளர்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க மௌத்தாகினால் எங்கட ஜனாசா செய்தி பள்ளியில சொல்லுவாங்க, ஃபேஸ்புக்ல வரும், வாட்ஸ்அப்ல வரும். எல்லோரும் என்ன தெரியுமா செய்வாங்க? கீழால இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு நாள், 2 நாள், கூடினால் 3 நாளைக்குத்தான் இப்படி போகும் அன்பார்ந்தவர்கள். ஆனால் எத்தனை நாங்கள் மரணித்து எத்தனை வருடமானாலும் எங்களுக்காக வேண்டி மனமுருகி அல்லாஹ்விடத்தில் அல்லது பிரார்த்தனை செய்யக்கூடியது எங்களுடைய குழந்தைகள் மாத்திருந்தால். அந்த குழந்தையை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே. இந்த ஹதீஸை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அஹ்மத் என்ற ஹதீஸ் கேந்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் ஒரு மனிதனுக்கு சுவர்க்கத்தில் அந்தஸ்தை கூட்டி கொடுத்து கொண்டிருப்பான். நாளுக்கு நாள் அவனுடைய அந்தஸ்து கூறிக்கொண்டே இருக்கும். அந்த மனிதனுக்கு ஆச்சரியம். அல்லாஹ்விடத்தில் என்ன தெரியுமா கேட்பான்? யா அல்லாஹ், உலகத்தில் நான் இப்படி ஒரு ஸ்பெஷலான அமலையுமே செய்யவில்லையே, எதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் சுவர்க்கத்தில் இப்படி அந்தஸ்தை கூட்டிக் கொண்டே தருகிறாய் என்று அந்த மனிதன் கேட்க அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுவான்? மனிதா, நீ உலகத்தில சாலிகான பிள்ளை ஒன்றை பெற்றுவிட்டு வந்திருக்கின்றாய். அந்த பிள்ளை உனக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு கேட்கின்றான். அவன் உனக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கும் காலமெல்லாம் உனது பாவங்களை எல்லாம் மன்னித்து உனக்கு சுவர்க்கத்தில் அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவானாம். சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இதுதான், இப்படியான பிள்ளைகளைத்தான் நாங்கள் வளர்க்க வேண்டும். இப்படியான சாலிகான குழந்தைகளைத்தான் நாங்கள் வளர்க்க வேண்டும். நானும் நீங்களும் மௌத்தாகிவிட்டால் அன்பார்ந்தவர்களே, எல்லாருடைய நிலைமை எப்படி தெரியுமா? ஒரு டொஃபி போன்று சுட்டுவாங்க, ரெப் பண்ணுவாங்க. நாங்கள் கடைக்கு போயிட்டு ஷோட்டு பார்சல் கேட்டா அந்த ஷோட்டு பார்சல் வெளியே விளங்காம எப்படி கவர் பண்ணி சுத்தி தருவாங்களோ அதே போன்றுதான் என்னது நிலைமை, உங்களோட நிலைமை. அப்படி சுட்டி தான் தருவாங்க. அப்படி கஃன் துணியினால் அப்படி சுட்டுவாங்க. ஒரு தொப்பி போன்று சுத்தப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இதுதான் மரணம். இந்த மரணத்தை நானும் நீங்களும் பயந்து வாழ்ந்து கொள்ள வேண்டும், அஞ்சி வாழ்ந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு திக்ர ஹாதிமின் அஸ்ஸான், உலக இன்பங்களை எல்லாம் உடை தெரியக்கூடிய இந்த மரணத்தை அதிகமாக நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மரணத்தை பயப்படுவோம், அல்லாஹ்வுடைய தண்டனைகளை பயப்படுவோம், பாவங்களை விட்டு தூரமாகி வாழ்வோம், இறைவனுடைய அருளை பெறுவோம், சோனு நுழைவோம். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.